ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிற இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். கர்த்தரை சேவிப்பது ஆகாது என்று கண்டால் இன்னை யாரை சேவிப்பீர்கள்? பைபிளை வாசிக்கிறோம், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை செய்வீங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை செய்வீங்கள். கர்த்தரை சேவிப்பது என்றால் அவருக்கு ஊழியம் செய்வது, அவரை ஆராதிப்பது, அவரை பற்றி பிரஸ்தாபப்படுத்துகிறது. இதுதான் கர்த்தரை சேவிப்பது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை முழுதுமாய் நம்பி ஆண்டவரை விசுவாசித்து மற்றவர்கள் நம்ப விசுவாசிக்க வைக்க இயேசுவை அறிவிப்பதே அவரை சேவிப்பதாகும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இலங்கை தேசத்திலே ஒரு மனிதர் ஒரு நாள் வாழ்க்கையில விரக்தி அடைந்து உலகத்தில் வாழக்கூடாது, தற்கொலை பண்ணி சத்துவிட வேண்டும் என்று எண்ணி ஒரு விஷ பாட்டில் ஒன்றை வாங்கி ஒரு பார்க்கில் ஒரு இருட்டு நேரத்தில், இருட்டுகிற அந்த நேரத்தில் ஒரு ஓரத்தில் போய் உட்கார்ந்து கொண்டார். இந்த விஷமூடி அப்படி திறந்து ஊத்தலோன்னு எடுத்து எட்டி பார்க்கும்போது ஏத்தார் அந்த மரத்தில் 3 நாட்கள் ஆவிக்குரிய நற்செய்தி கூட்டம் என்கிற ஒரு நோட்டீஸ் பார்த்தார். ஏன் நம்ம அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது, 3 நாள் பிறகு முடிவு எடுத்துடலாம்னு யோசித்தார். அவர் அப்படி நிமிர்ந்து பார்க்கும்போது அந்த கூட்டத்துக்கு போக வேண்டும் என்கிற ஆர்வம் வந்தது. கூட்டத்துக்கு போனார், ரட்சிக்கப்பட்டார். ஊழியக்கார மூலம் வல்லமை வெளிப்பட்டது. பாவ உணர்வடைந்து மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டார். பின்னாட்களில் மனம் திரும்பி ஊழியக்காரனாய் மாறினார். வல்லமையை பயன்படுத்தப்பட்டார். அவருடைய ஊழியத்தினால் பலர் ரட்சிக்கப்பட்டார்கள், பலர் ஊழியராய் உருவாக்கப்பட்டார்கள். கோல்டன் வித்திரமாதித்தன என்கிற அவருடைய பெயர். வல்லமையாய் கர்த்தரை பயன்படுத்தினார். ஆண்டவர் நல்லவர். அவரை சேவிக்கிற பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடு அவரை சேவிங்க. உண்மையா அவருக்கு பணி செய்யுங்க, உண்மையா அவருக்கு தொண்டு செய்யுங்க. ஏதோ எனக்கு நன்மை கிடைத்து விட்டது என்று தன்னோடு முடித்து விடாதபடி உண்மையாய் சேவிக்க கிருபையும் பலனையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். உபாகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் அவருடைய 12ஆம் வசனம். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, அவர் வழிகளெல்லாம் நடந்து, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரை சேவிக்கும். ஹல்லேலூயா. ஏதோ கடமைக்காக அல்ல. நான் ஒரு வேதாகம கல்லூரியில் பாடம் எடுக்கும் போது ஆரம்ப நாட்டில் சொல்லி கொடுத்தேன். முழு இருதயம் என்றால் என்ன ஒரு டெஃபினிஷன் கொடுத்தேன். பக்கத்தில் சின்ன ஆறு கூழாங்கற்களை பிறக்கி கொண்டு வர சொன்னேன். ஒரு பெரிய கண்ணாடி டம்ளர் எடுத்து வர சொன்னேன். 2 கண்ணாடி டம்ளர், ஒரு டம்ளர் நிறைய தண்ணீர் ஊற்றினேன். இன்னொரு டம்ளர்ல 3/4 கல்லை போட்டேன். அதுலேயும் தண்ணி ஊற்றினேன். 2ம் நிரம்பி வழிந்தது. இப்போ கேட்டேன் என்ன நடந்துச்சுன்னு சொன்னேன். 2 நிரம்பி வழிந்ததுன்னு சொன்னார்கள். அந்த கல்லெல்லாம் வெளியே எடுத்து சொன்னா 1/4 கிளாஸ் தண்ணி தான் இருந்தது. ஆனால் வெளியில பார்த்தது நிரம்பி வழிந்தது போல தோற்றம் அளித்தது. அந்த இடத்தை கல் பிடித்திருந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உடைய வாழ்க்கையில பிரச்சனையா பாரமா எது கடன் கொடுத்துட்டீங்க, தூக்கி தூர எரிஞ்சிட்டு முழு இருதயத்தோடு கர்த்தரை செய்வீங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். அரகுற மனசோடல்ல முழு மனதோடு ஜெபிங்க. அரகுற மனசோடல்ல முழு மனதோடு விசுவாசிகள் நம்புங்கள். கர்த்தர் இயேசுவின் கிருபை கொடுப்பதாக. ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு சேவிக்கிற கிருபைகளை தாரும். நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோட ஆண்டு கிருபைகளை தருவதாக. God bless you. Have a nice day.